ஓகே, நம்மளோட டேட்டூ ஆர் மாஸ்டர் வந்து நெக்ஸ்ட் டேட்டூ மாஸ்டர்னு சொல்லக்கூடாது, டேட்டூ லவர் வந்து அவங்களோட இதில் நெக்ஸ்ட்டு டேட்டூ வந்து போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ தான் போட்டு வந்திருக்காங்க. திடீர்னு மண்டை கலரும் அந்தால போய் ஒரு டேட்டூ அடிச்சுட்டு வந்துடுவாங்க. வலிக்கா? ஸோ இதோட சிம்பிள், இதோட மீனிங் ட்ராவலா, த லவ் ஃபார் ட்ராவல். ஓகே, இல்லை ஆட்டாத. ஸோ சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, நீ ஒரு பறவை, நீ உலகம் பூரா ட்ராவல் பண்ணுற. அப்போ நானும் போடவா? ஆக்சுவலாக என்கிட்டயுமே டேட்டூ இருக்குது பாருங்க. ஸோ இது நான் வந்து ஒரு நியர்லி ஒரு 5 இயர்ஸ் இருக்கும்லடா. ஸோ 5 இயர்ஸ் முன்னாடி நான் போட்டேன். எம்மி டம்மியோட என்னோட லைஃப், குக்கிங் இஸ் மை லைஃப், அதுதான் இதோட மீனிங். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு டேட்டூ இருக்குது. ஒரு டேட்டூன்னு சொன்னாங்கல்ல, இங்கே பாருங்க. இது வந்து என்னோட இன்னொரு லைஃப், சதீஷ். தெரியுதா? எஸ், என்னோட ஹார்ட் பீட் சதீஷ் காணி. சதீஷ்டோட டேட்டூவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலி சொதப்பிட்டாங்க. இதில் ஆர்த்தி பார்த்தீங்களா, ஏன் இது மட்டும் யாருன்னே தெரியாத அளவுக்கு டேட்டூ போட்டிருக்கான். பேரே தெரியல. ஆர்த்தி மகாமஹி அண்ட் பேண்டு. அதுக்கப்புறம் நான் இது வந்து ஏதோ ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கனி. ஸோ இதுதான் என்னோடய ஃபேவரட், முருகரோட வேல். அவ்வளோதானே? அந்த பக்கம் இருக்கா? இல்லை, அதுக்கப்புறம் முதுகில் இருக்குது, அதை நான் காணிக்க மாட்டேன். ஓகே, இது எங்கே போட்ட நாகர்கோயில் அதை சொல்லிடு. ஆக்சுவலி ஒரு லேடி தான் போட்டு விட்டாங்களாம். வேர்ல்டு ஸ்டைல் செட்டிக்குளம், அங்கே தான் வந்து டேட்டூ போட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் என்னோட கையில் உள்ள டேட்டூமே அங்கே தான் போட்டேன். அங்கே தானே போட்டோம். எஸ், 5 இயர்ஸ் பிஃபோர். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குட்டீஸ் வந்து என்ன பார்த்துட்ருக்கீங்க? ஓகே, ஸோ நம்ம வந்து காலையிலேருந்தே விலாக் எடுக்க ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா நம்ம தோசை மாவு வந்து நேற்று நைட்டு அரைச்சி வச்சோம் தெரியுமா. நான் நேற்று அரைச்சி இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ உப்பு எதுவுமே போடாமல் வச்சிங்கன்னா நீங்கள் 2-3 டேஸ் கூட இந்த அடை மாவை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஆனால் என்னென்னா நான் இப்போ நான் இப்போ வந்து அடை வந்து சுட போகிறேன். அதனால் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் இப்படியே சுடலாம், ஜஸ்ட் உப்பு மட்டும் போட்டு இப்படியே சுடலாம், சூப்பராக வரும். பட் நான் வந்து இந்த அதர் திங்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறேன், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதெல்லாம். அதனால் எவ்வளவு தேவையோ, மாவு எவ்வளவு தேவையோ அவ்வளோ மட்டும் நான் வந்து இந்த பவுலில் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா மொத்தமாக நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ஸ்பாயில் ஆகிடும். அதனால் நான் இதில் வந்து இது வேலைக்கு ஆகாது. ஒவ்வொரு கரண்டியாக எடுத்தால் வேலைக்கே ஆகாது. நம்ம ஊற்றிடலாம். ஓகே, ஸோ எப்போவுமே இந்த டிப்பு உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. மாவு வந்து தோசை மாவாக இருந்தாலும் சரி, எந்த மாவாக இருந்தாலும் இந்த சைடெல்லாம் ஒதுக்கி விட்டுறணும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க முன்னாடி. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது எனக்கு. இல்லாட்டி என்ன ஆகும்னா அந்த சைடெல்லாம் காஞ்சிரும் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது. அதனால் இதை நல்லா ஒதுக்கி விட்டுட்டு நீங்கள் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்படி வைக்கும்போது உங்களுக்கு வந்து அது காயாது சைடெல்லாம். ஒரு நிமிஷம் இந்த கையை தூக்கி விட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மாவை நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப நாள் லாஸ்ட் ஆகாதுங்க, ஏன்னா இன்றைக்கி நைட்டு டின்னருமே நான் இதை தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட மாவோட கன்சிஸ்டன்சி இப்போ எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வந்து மாவு தோசை வந்து ஊற்றுனீங்கன்னா முருகலாகவும் வரும், கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை ஊற்றணுன்னு வைங்களேன், அப்போ வந்து நல்ல முருகலாட்டு வரும் உங்களுக்கு. அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குன்னு ரொம்ப தண்ணியாகவும் வைக்கிறக்கூடாது. நம்ம ரவை தோசை அதுக்கெல்லாம் இருக்கிற மாதிரியும் வைக்கிறக்கூடாது. கொஞ்சம் ஓகே, இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள்,
ஓகே, கொஞ்சம் போரபிளாக இருக்குல்ல. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா அடை தோசை உங்களுக்கு நல்ல முறுமுறுன்னு வரும். ஓகே, ஸோ இங்கே கொஞ்சம் கிளியர் அப் பண்ணிவிட்டு அடுத்த வேலையெல்லாம் பார்ப்போம். மாவை ரொம்ப நேரம் வெளியவே வைக்காதீங்க, அது வந்து உங்களுக்கு இதாகிடும், புளிச்சிடும், டக்குன்னு புளிச்சிடும். அதனால் எப்போவுமே ஃப்ரிட்ஜ்லேயே ஸ்டோர் பண்ணுங்கள். என்னடா? ஓகே, டைனோசரா வாங்கி தரேன்னு உனக்கு? ஆ சரி, ஒன்று வாங்கி தரேன். எதையாவது ஒன்று டிவியில் பார்த்துட்டு வர வேண்டியது, நம்மள்ட்ட கேட்க வேண்டியது. ஸோ இதுக்கடையில் நான் வந்து இப்போ தோசைகளை ஆன் பண்ணிடலாம் நம்ம. ஓகே, ஸோ நான் ரெண்டு தோசைகள் யூஸ்வலாக போடுவேன். ஏன்னா எனக்கு வந்து நிறைய பேர்த்துக்கு தோசை சுடணும்ல, அதனால். இங்கே பாருங்கள் நம்மளோட ஸ்ப்ரவுட்ஸோட நிலைமை. நான் வந்து நேற்று ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலைங்க, ஏன்னா அது எனக்கு வந்து செகண்ட் டே வந்து நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பார்க்கணும். ஸோ இவ்வளோ தான் மிச்சம். ஏன்னா நேற்று ஈவினிங் வந்து கொஞ்சம் அத்தை மைனி சாப்பிட்டாங்க. இது வந்து சதீஷுக்கு மட்டும் ஒரு பிடி இருக்குது இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு. இன்னைக்கு நைட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்டு வேணும்னா ஊற போடணும், அப்படி இல்லைன்னா மண்டே தான் இனிமேல். ஸோ இங்கே பாருங்கள் ஸ்ப்ரவுட்ஸோட லென்த்தை பார்த்தீங்களா, நல்ல லாங்காக வந்துருக்கு. இதையும் நேற்று நைட்டு நான் வந்து ஊற போட்டேன். இது வந்து இதை பற்றி நான் நிறைய படித்தேன், நான் நிறைய படிக்கலை, நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாதாமை வந்து தண்ணியில் ஊற போட்டு நைட்டே ஊற போட்டுட்டு மார்னிங் வந்து இந்த தொலி எடுக்கிறது ஈஸின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி தொலியை உரிச்சிட்டு இந்த பாதாமை சாப்பிட்றது வந்து அவ்வளோ நல்லதான் உடம்புக்கு. அதனால் நான் கொஞ்சம் ஊற போட்டு வச்சுருக்கேன், இனி லேட்டராக தான் சாப்பிட்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம தோசைக்கல் காயட்டும். இதை வந்து இதில் கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ உப்பு போட்டு கலந்தாச்சு. இப்போ வந்து இதில் வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி கீரை, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. இதெல்லாம் போடும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அடை தோசையும் நல்லாயிருக்கும். ஆனால் அடை தோசையில் வந்து கலர் இருக்காது உங்களுக்கு. நான் இன்றைக்கி பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால நான் சில்லி பவுடர் போடுவேன். ஆனால் இதில் மெயினாக நீங்கள் போடக்கூடிய இன்க்ரீடியண்ட் எது தெரியுமா? நான் மறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போட்டுருவோம் பெருங்காயத்தூள். ஸோ பெருங்காயத்தூளை ஏன் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி என்னோடய பெருங்காயம் நான் வீட்டில் பொடிச்சேன்ல, அது வந்து அடியில் வரும்போது கட்டி ஆகிடுச்சு கொஞ்சம். அதனால நான் அதில் தண்ணி ஊற்றி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சா தான் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். சரிங்களா இருக்குல்ல? பெருங்காய தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம். ஏன் நான் பெருங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் இஞ்சி கூட நீங்கள் போட்டுக்கலாம். பெருங்காயம் ஏன்னா இதில் நிறைய தானியங்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த டைஜஷனுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பெருங்காயம் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா இது அவ்வளோத்தையுமே போட்டுருங்க. ஸோ நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் போடாமல் வெறும் தோசையாக தனி தோசையாட்டு நீங்கள் கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும். பட் இங்கே வந்து நான் இப்போ எல்லாம் வளர்ந்தாச்சுல்ல, அதனால் தனியாட்டு பண்ணல. இதையே சாப்பிட்டு பழகட்டும் அப்படின்னு. ஏன்னா இது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, எல்லாமே கலந்தாச்சு. நம்மளோட ஹெல்தி தோசை, ப்ரோட்டீன் ரிச் தோசை ரெடி. இப்போ இதை வந்து ஊற்றிடலாம். நம்ம தோசைக்கல் நல்லா காஞ்சாச்சு. ஊற்றிட்டு நான் உங்களுக்கு டெக்ஸ்சரை காணிக்கிறேன், அதுதான் இம்பார்ட்டண்ட். பிகாஸ் நான் உங்களுக்கு வந்து எல்லாமே கண்ணளவில் போட்டு காணிச்சேன். கான்செப்ட் வந்து இதுதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்ப்ரெட் பண்ண வருதுன்னு பாருங்கள். அது இது இன்ஃபேக்ட் இந்த தோசை கலரை பார்த்தீங்கன்னா பர்பிளாக இருக்கா. எனக்கு இப்போ வந்து நான் அது பிளாக் ரைஸா இல்லை கவுனி ரைஸான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. சரி, எதுவோ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க சுற்றிலும். இனி வந்து கொஞ்சம் வேகட்டும், கொஞ்சம் கூடுதலாகவே இருந்து வேகட்டும். நல்லா அடிப்பக்கம் கோல்டன் ஆனோன்னா நம்ம திருப்பி போட போகிறோம். ஓகே, பட் தோசை வந்து பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. அளவு இதுதாங்க, நான் சொன்னதை நீங்கள் மனசில் வச்சுட்டு நீங்கள் பண்ணாலே போதும். இதோட அளவு வந்து நான் நேற்றுள்ள விலாகில் வந்து நான் வந்து இதை ஊற போடும்போது நான் உங்கள் கூட காணிச்சேன். நீங்கள் நேற்றுள்ள விலாகை போய் ரெஃபர் பண்ணலாம், அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் போட்டிருப்பேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக முருகி வருதுன்னு. இப்போ இதை நம்ம திருப்பி போடுறோம். சடா பாருங்க, முருகல் பர்பிள் அடை தோசை ரெடி. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. அந்த அடை தோசைக்குள்ள கலர் தான் மிஸ்ஸிங். பட் உங்களுக்கு தெரியும் இதில் அவ்வளவு தானியங்கள் போட்டிருக்கோம், அவ்வளோ ஹெல்த்தி இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கோம். பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ரெசிபி தான் அடை தோசைக்கு ஃபாலோ பண்ணணுன்னே கிடையாதுங்க.
உங்கள்கிட்ட இருக்கிற தானியங்கள், இருக்கிற மில்லட்ஸ், இருக்கிற அரிசி வச்சு வெரைட்டியாக நீங்கள் இந்த தோசை பண்ணலாம். கடைசியில் ப்ரொப்போர்ஷன் வந்து அந்த உங்களுக்கு வந்து எவ்வளோ, 1 கப் அரிசிக்கு வந்து 1.5 கப்பு அந்த தால் எல்லாம் சேர்த்து. ஓகே, நீங்கள் நேற்றுல விலாக போய் ரெஃபர் பண்ணுங்கள், அதில் தான் உங்களுக்கு புரியும். 1க்கு 2 வந்து உங்களுக்கு இந்த மாதிரி முருகலாக வரும். 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தானியங்கள் போட்டிங்கன்னா முருகலாக தான் வரும், பட் ஸ்டில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுதான் கான்செப்டு. ஓகே, கொஞ்ச நேரம் முருகை விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல முருகலாக உங்களுக்கு வரும். இங்கே பாருங்கள், தோசையோட கலரை பாருங்கள். ஸோ குழந்தைங்க வந்து ஒரு 2 தோசை இதில் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே கிடச்சிடும். ஸோ இப்போ அடுத்த தோசை ஊற்றிடலாம். ஓகே, நம்மளோட அடுத்த தோசை வேகட்டும். இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் பாருங்கள். இதுதான் செம்ம காம்பினேஷன். பூண்டு, புளி, தேங்காய், பச்சை மிளகாய். இது ஆக்சுவலி புளி தான், அரையாமல் இருக்குது. தேங்காய், பச்சை மிளகா, நான் ஒரு கை கருவேப்பிலை போட்டிருக்கேன். பூண்டு, புளி இவ்வளவும் வச்சு நீங்கள் நைஸாக அரைக்கணும். இதில் கொத்தமல்லி கூட நீங்கள் போட்டுக்கலாம், உப்பு வச்சு. இந்த பச்சை மிளகா துவையல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி மார்னிங்லேருந்து வந்த பாலை நான் இன்னும் காய்ச்ச கூட இல்லை. நேற்று பார்த்தீங்கன்னா ஈவினிங்க்கு மேலே எங்கள் வீட்டில் தேங்காய் வெட்ட வந்தாங்க. ஸோ அதனால் எல்லாம் வெட்டி போட்டிருக்காங்க. ப்ராபப்ளி இன்றைக்கி வந்து கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பின்னாடி வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அவங்களே வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க. நான் இதெல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு ஸோ இந்த தோசையும் சுட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓடியா ஐயோ, நம்மளோட காரமான பச்சை மிளகா துவையல் வச்சு கொடுத்தோன்னா இதுக்கு இது செம்ம அல்டிமேட். இங்கே பாருங்கள், வெளிச்சத்தில் வச்சு காணிக்கிறேன். தோசையோட டெக்ஸ்டரை பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வெரி நைஸ். நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க கிச்சனை எப்படி க்ளீனாக வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஸோ என்னோட ஒரு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வேலை இருக்கும்ல. இப்போ நான் வந்து அடுப்பில் பாலை வச்சுருக்கேன். ஸோ இந்த பால் காய்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலை முடிக்க முடியுமோ அதை வந்து முடிச்சிருவேன். வேலைன்னு நான் சொன்னது வந்து ஐதர் டிஷ்வாஷர் அன்லோட் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா இன்றைக்கி வந்து இந்த கேபினெட்ஸ் எல்லாம் துடைக்கணுன்னு இருக்கேன். பாலை வச்சோன்னே இந்த பக்கம் உள்ள கேபினெட்ஸ் எல்லாத்தையும் துடைச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த பக்கம் உள்ளதை லேசாக ஸ்ப்ரே அடிச்சுட்டு ஒரு வைப்பு. ஏன்னா இது வந்து நமக்கு அந்த பால் காய்க்கிற டைம் தான் ஆகும். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா அதை விட குறைவாக தான் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன வேலையெல்லாம் இந்த மாதிரி உங்களுக்கே நீங்கள் ஒரு காம்படிஷனை வச்சு முடிச்சிங்கன்னு வைங்களேன், நமக்கு வந்து வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து இதை ஒரு வேலைன்னு எடுத்து பண்ண மாதிரியும் இருக்காது. இல்லாட்டி இதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி இன்னும் இப்போ நான் துடைக்க போகிறேன் அப்படியெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். ஸோ என்னால் வந்து பால் காய்க்கிறதுக்கு இடையில் இந்த 2 தான் முடிக்க முடிஞ்சிச்சுன்னா நான் விட்டுருவேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சைடில் உள்ளதை துடைச்சிப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது இல்லை, சின்னது லைக் பாத்திரம் அடுக்கி வைக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த கேபினட்ஸை துடைக்கிறது, இன்னொன்று வந்து டிஷ்வாஷர் அன்லோட் பண்ணுறது, அந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சிருவேன். டிஷ்வாஷரை லோட் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த கேபினட்ஸ் எல்லாத்தையும் வினிகர் சொல்யூஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இது என்னோடய ஹோம்மேட் கிச்சன் கிளீனர். இதோட ரெசிபி நான் நிறைய தடவை பால் காய்ச்சலான்னு பார்த்துக்கிறேன். இன்னும் பால் காயலை பாருங்கள். ஸோ இது வந்து மிஸ்டர் பசல் ஸ்ப்ரே பாட்டில். ஆனால் இதுக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா
1 பார்ட் வினிகர், 2 இல்லைன்னா 3 பார்ட் தண்ணி, 1 டீஸ்பூன் டிஷ் லிக்விடு, நம்ம விம் லிக்விட் இருக்குல்ல அது, அதுக்கப்புறம் என்ன ஊற்றுனேன், கொஞ்சம் ஃபியூ ட்ராப்ஸ் வந்து எசென்ஷியல் ஆயில். நீங்கள் லெமனோ ஆரஞ்சோ, எனக்கு பிடிச்சது வந்து பெப்பர்மெண்ட். ஸோ அதுவும் கலந்துட்டு, இது வந்து நீங்கள் இந்த திண்டு துடைக்கிறதுக்கு, இந்த கேபினட்ஸ் எல்லாம் துடைக்கிறதுக்கு, ஃப்ரிட்ஜை துடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப லைக் நம்மளுக்கு வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்காது. ஏன்னா இது வந்து ஹோம்மேட் தானே, வினிகர் தானே. ஓகே, ஸோ பால் வந்து காய்ச்சியாச்சு. நான் அதுக்கடையில் பாருங்கள், இந்த பால் காய்ச்சறதுக்கு இடையில இந்த ஷெல்ஃப் ஃபுல்லாட்டு, ஏன்னா இந்த அவுட்டர் இதை வந்து துடைக்கலைன்னு வைங்களேன், இது வந்து பர்டிகுலர்லி மேட் ஃபினிஷ் தான். எனக்கு மேட் ஃபினிஷ்னால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து ஆகாது. மாடுலர் கிச்சன் வைக்கும்போது நான் பர்டிகுலர்லி கேட்டு வச்சது இதுதான். ஏன்னா வந்து மேலே நான் இன்னும் துடைக்கல, நாளைக்கு தான் துடைக்கணும். இந்த கிளாஸ் ஃபினிஷ் இருந்துச்சுன்னா நம்மளோட கைத்தடம் வந்து பட்டுகிட்டே இருக்கும், அது ரொம்ப கஷ்டம் மெயின்டைன் பண்ணுறது. ஆனால் அடிக்கடி நம்ம துடைக்கிற மாதிரி இருக்கும். அதனாலேயே நான் மேட் ஃபினிஷ் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ கீழே ஃபுல்லாக தொடச்சிட்டேன் பாருங்கள். தொடச்ச உடனே அது நீட்டாக ஆகிடும் உங்களுக்கு. ஸோ நான் இது எதுக்கு சொல்லிட்டு இருந்தேன், ஏதோ சொல்ல வந்தேன். பால் காய்ச்சறதுக்கு இடையில பாருங்கள், இதையும் தொடச்சாச்சு, இந்த பக்கமும் தொடச்சாச்சு. இனி நாளைக்கு நான் இந்த மாதிரி டைம் இருக்கும்போது மேல் ஷெல்ஃபும் அந்த பக்கமும் தொடச்சிருவேன். ஸோ இப்படி தாங்க நான் வந்து நமக்கு நாமளே சேலஞ்ச் வச்சுக்கிட்டு பண்ணுறது. இப்போ நான் வந்து காஃபி ஆக்சுவலி லோட் பண்ணியாச்சுன்னா, இன்றைக்கி மார்னிங் வந்தோடனே காஃபியை அரைச்சி நான் இந்த இதில் போட்டு வச்சுட்டேன். இனி வந்து இது ஹீட் வந்து ஆனதுக்கப்புறம் காஃபி எடுத்துகிட்டு காஃபியை குடிச்சிட்டு, இன்றைக்கி சாட்டர்டே, ஸோ என்ன பிளான்னு தெரியல, சதீஷ் என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு தெரியல. மேபி வெளியே போனாலும் போவோம், அப்படி இல்லைன்னா வீட்லேயே சும்மா சில் பண்ணிவிட்டு, இந்த வீக்கெண்ட் ஆக்சுவலி நான் பிளான் பண்ணது வீட்லேயே சும்மா ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு. சாட்டர்டே நாளைக்கு அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடுவேன். ஸோ காஃபி எடுத்துடலாம். இந்த காஃபி தாங்க எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். இதில் வந்து நிறைய பேர் வந்து இதில் பால் நீங்கள் ஆட் பண்ண மாட்டிங்களான்னு கேட்டிங்க. நான் பால் ஆட் பண்ண மாட்டேன். ஆனால் இதில் நீங்கள் எஸ்ப்ரெஸோ ஷாட் எடுத்துகிட்டு, இது இருக்குது பார்த்தீங்களா, இது ஸ்டீமர் தான். நீங்கள் பால் இதில் உள்ளே வச்சு ஃப்ராத் பண்ணி நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி சுகர் போட்டு குடிக்கலாம். நான் ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் இதுக்கு டெமோ நான் உங்களுக்கு தனியாகவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஐ ஓப்பன்ட் காஃபி ஷாப் இன் மை ஹோம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனையோ டைப் ஆஃப் காஃபி வந்து இந்த மிஷினில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பட் நான் வந்து இப்போ ப்ரிஃபர் பண்ணுறது பிளாக் காஃபி தான். எனக்கு இது குடிச்சு பழகிடுச்சுங்க. இது கசப்பாக தான் இருக்கும், பட் எனக்கு அந்த கசப்பு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் இதோட அந்த ரியல் இன்டென்ஸ் ஃப்ளேவர் இருக்குல்ல, காஃபி ஃப்ளேவர் வந்து எனக்கு தெரிஞ்சு பிளாக்ல தான் உங்களுக்கு வந்து அந்த பியோர் காஃபியோட ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். அதனால் நான் சுகரும் ஆட் பண்ண மாட்டேன், பாலும் ஆட் பண்ண மாட்டேன். கிச்சனை நான் யூஸ் பண்ணாத டைமில் இந்த கதவை அடைச்சி வச்சுருவேன். இல்லாட்டி இங்கே நிறைய பின்னாடி ஓப்பன் கார்டன்னால அணில், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு அணில் வந்துட்டு காலையில் பார்க்குறேன் குடு குடு குடுன்னு ஓடிக்கிட்டு இருக்குங்க. என்னன்னு பார்த்தா பின்னாடி இருந்து உள்ளே ஏறிடுச்சு. ஆனால் உள்ளேருந்து வெளியே போக அதுக்கு தெரில. அதனால் நான் அந்த ஜன்னல்லாம் திறந்து போட்டோன்னே காலையில் அவள் வெளியே போனாங்க. அதனாலேயே நான் இந்த சைடு வரும்போது நான் வந்து டோரை பூட்டிட்டு வந்துடுவேன். மகா பாதாம் சாப்பிட்டியா? மகி தந்த பாதாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் ஒர்க்கை பார்க்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. ஸோ நான் நேற்று சொன்னேன் தெரியுமா, சாட்டர்டே வந்து சில் பண்ண போகிறேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் சில் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா vlog-ஏ எடுக்கல. ஆனால் நேற்று ஈவினிங்க்கு மேலே செம்ம ப்ரொடக்டிவாக இருந்துச்சுங்க. அதுக்கு உண்டான ஈவினிங் மேலே நீங்கள் காலையில் ரொம்ப ப்ரொடக்டிவாக நிறைய வீடியோஸ், ரீலுக்கு ஷார்ட்ஸுக்கெல்லாம் எடுத்தேன். ஷார்ட்ஸில் வீடியோஸ் வரும். அதில் ஒரு இது வந்து என்னோடய ஃபேவரட் பால் கேக்கு. அதுக்கு தான் வந்து 2 லிட்டர் பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த பர்ஃபி மாதிரி இருக்கும்ல, அதுதான் அந்த ரெசிபி. அண்ட் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, பொட்டேட்டோ பன்னு, உருளைக்கிழங்கு பன்னு இல்லை ரைஸ் ஆகிட்டுருக்கு ஆக்சுவலாக. ஸோ அது ரைஸ் ஆனதுக்கப்புறம் பேக் ஆனதுக்கப்புறம் ரீல் தான் எடுத்துகிட்ருக்கேன் உங்களுக்கு. அதனால் ரெசிபி ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நேற்று நைட்டு வந்து நம்மளோட ஃபேவரட் ப்ரௌனீஸ் பண்ணேன். ஸோ இது வந்து மாறனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ரௌனீஸும் ரீல்ஸில் தான். ஏன் நீங்கள் வந்து ரீல்ஸில் பண்ணுறீங்க, இதில் வந்து காணிக்கலை,
vlogல அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இந்த ரெசிபியை திருப்பி ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரீல்ஸில் உங்களுக்கு ரெஃபர் பண்ண தான் ஈஸியாக இருக்கும். திருப்பி என்னோடய vlogல வந்து ரெஃபர் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து எல்லாமே ஷார்ட்ஸில் போட்டுறேன் ரெசிபீஸ், இந்த மாதிரி ரெசிபீஸ். மற்றபடி நான் vlogலேயே ரெசிபி ஷேர் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய ரெசிபீஸ் எல்லாமே ஷார்ட்ஸில் வரும். இதோட ஃபுல் ரெசிபி ரிட்டன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸில் வந்து நான் கமெண்ட் இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வைப்பேன் மெஷர்மெண்ட் எல்லாம். ஓகே, ஸோ இந்த ப்ரௌனி ரெசிபி உங்களுக்கு அடுத்த வாரத்தில் வரும், அந்த பால் கேக் ரெசிபி வரும், அந்த பன்னு ரெசிபி வரும், எல்லாமே வரும் ஷார்ட்ஸில். இன்றைக்கி காலையில் வந்து மங்களகரமாக ஆரம்பிக்கும்போது ஒரு கண்ணாடி பாட்டில் உடச்சேன். இந்த ஃப்ரிட்ஜை திறந்தேன்னா இந்த ஃப்ரிட்ஜை திறக்கும்போது முன்னாடி இருந்துச்சு, டக்குன்னு ஸ்லிப் ஆகி கிளாஸ் பாட்டில் உடஞ்சிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறேன். ஆக்சுவலி அம்மாவுக்கு வந்து உருளைக்கிழங்கு பன் ரொம்ப பிடிக்கும். நான் இது வந்து சமையல்லாம் செய்ய ஆரம்பித்தேன் தெரியுமா, அந்த டைமில் பண்ண ரெசிபி அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் அதை செஞ்சு எடுத்துகிட்டு போக போகிறேன். ஆனால் எனக்கு இன்னும் டைம் ஆகும் கொஞ்சம், அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது ஆகும். ஏன்னா இந்த ரெசிப்பியும் செஞ்சு முடிக்கணும். ஏன்னா இது ரெடியூஸ் ஆகுறதுக்கே டைம் ஆகும். அதனால் வாங்க நம்ம சண்டே ஆரம்பிக்கலாம். ஓகே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸாக நான் சொல்லியிருந்தேன்ல நம்மளோட உருளைக்கிழங்கு பன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதில் முட்டை கிடையாது, இது எக்லெஸ் தான். பட் ஸ்டில் அந்த கலரை பாருங்கள். இதுக்கு உள்ளாடி ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ. ஸோ இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எடுத்து வெளியே வச்சேன். இப்போ வார்மாக இருக்குது. இதை நம்ம பேக் பண்ணி அம்மா வீட்டுக்கு ஓடிடலாம்.